ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே நல்ல வெயில் அடிச்சுது. அதனால் உளுந்து பயிரெலாம் காய வச்சுருந்தேன். அது காய வைக்கிறப்ப நிறைய ஆடுங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருந்தது. அதனால் சரி இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததா, சரி வெளியிலே உட்காந்து க்ளீன் பண்ணால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்குது ஆடு சாப்பிடாமல் அப்படின்னுட்டு இன்றைக்கி வெளில உட்காந்து தான் நான் க்ளீன் பண்ணேன். இந்த வாழைப்பூ உள்ளே இருக்கிற பூ வந்து உரிச்சதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசாக இருந்தப்போ வாழைத்தோப்பு இருந்துச்சா, அப்போ வந்து நான் வந்து பக்கத்துலேயே இருக்க பூவை பறித்து அந்த மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே மேலே இருக்கிறதெல்லாம் உரித்து அங்கேயே போட்டுட்டு அது உள்ளே இருக்கிறத சாப்பிடுவேன். அதுக்காகவே அதை பறிச்சிருவேன். நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆச்சியே தான் உட்காந்து உளுந்து பயிரெலாம் காஞ்சிட்ருக்கு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். நான் வந்து நைட்டே இந்த ஹேர் பேக் போடுறதுக்காக ஊற வச்சுருந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ஹேர் பேக் போடணும் இன்றைக்கி. லாஸ்ட் டைம் வாழைப்பூ பண்ணப்போ பருப்பு போட்டு கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த டைம் வந்து முருங்கைக்கீரை போட்டு பொரியல் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கிறேன். இதுலேயே முட்டை போட்டு கூட பண்ணலாம். காலையிலே தம்பிங்களுக்கு லஞ்சுக்கு டொமேட்டோ ரைஸ் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். பாப்பாவுக்கு கேரட் ஆம்லேட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே வாழைப்பூ பொரியல் வச்சு ரச சாதம் கொடுக்கணும். எனக்கு வந்து லஞ்சு நேற்று வச்ச கரோட்டு குழம்பு தான். எங்களுக்கு வந்து ஆனியன் ஆம்லேட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே பொரியல் வச்சு அப்பளம் வச்சு ஆம்லேட் வச்சு கருவாட்டு குழம்பு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.